நண்பர்களே, இன்னைக்கும் காங்கிரஸ் கிட்ட விஷயமும் இல்ல, அப்புறம் அவங்க கிட்ட விஷனும் இல்ல. அப்புறம் அது மட்டும் இல்ல, அவங்க கிட்ட வேலை செய்யறதுக்கான வேட்கையும் இல்ல. நீங்க ஞாபகப்படுத்தி பாருங்க. 2014ல நான் முதல் முறையா லோக்சபா மைதானத்துக்கு வந்தேன். அப்ப 2014ல காங்கிரஸோடைய பிரச்சாரம் எப்படி இருந்தது? இந்த காங்கிரஸ்காரங்க இப்படிதான் சொன்னாங்க. இந்த டீக்காரன் என்ன பண்ணிடுவான்னு. இந்த குஜ்ஜு என்ன பண்ணுவான்? அவனுக்கு குஜராத் தான் தெரியும், நாட்டை பத்தி என்ன தெரியும்னாங்க. இந்த தால் சப்பாத்தி சாப்பிடுறவனுக்கு என்ன தெரியும்? இதே தான் போய்கிட்டு இருந்துச்சு. காங்கிரஸ் சபையில டீ கெட்ல எடுத்துக்கிட்டு வித்துக்கிட்டு இருப்பாங்க. பாருங்க மோடி வந்துட்டாருன்னு. அவங்க என்ன கேலி பண்ணுவாங்க. ஆனா நாடு அவங்களுடைய இப்படிப்பட்ட செயலுக்கு எப்பேற்பட்ட பதிலடி கொடுத்துச்சுன்னா அப்படி ஒரு பதிலடி. அவங்க 400 சீட் வாங்கி உட்கார்ந்துகிட்டு இருந்தவங்க இப்ப 40க்கு சரிஞ்சிட்டாங்க. 2019ல 2வது தேர்தல் வந்தப்போ அப்போ கூட அவங்களுக்கு புத்தி வரல. என்ன பண்ணாங்க? 2019 தேர்தலுக்கு கிளம்பிட்டாங்க. வாட்ச்மேன் திருடன் ஞாபகம் இருக்குல்ல? கத்திக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா மோடி ரத்தத்தை வச்சு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு. அப்புறம் ராஃபேலோட சின்ன சின்ன பொம்மைகளை தயார் பண்ணி எல்லா சபையிலையும் சுத்திக்கிட்டு இருப்பாங்க. மேடையில கூட இந்த தடவை அரசியல் அமைப்பை வச்சு சுத்திக்கிட்டு இருக்காங்க. போன தடவை ராஃபேல வச்சு சுத்திக்கிட்டு இருந்தாங்க. HL விஷயத்துல எத்தனையோ பொய்களை பரப்பியிருக்காங்க. நம்ம நாட்டு மக்கள் மறுபடியும் அவங்களுக்கு எப்படி ஒரு நிலைமையை உருவாக்குனாங்கன்னா, இப்ப அவங்களால எதிர்க்கட்சியா கூட தாக்கு பிடிக்க முடியல. அவங்க நிலைமை அவ்வளவு மோசமா போயிடுச்சு. நண்பர்களே, 2019க்கு அப்புறம் அவங்க மோடியை அவமானப்படுத்துற பிரச்சாரத்தை இன்னும் அதிகமாக்குனாங்க. காங்கிரஸோடைய இளவரசர் கர்வத்தோட மோடி சமூகத்தை பூரா OBC எல்லாரையும் திருடங்கன்னு சொல்லிட்டாங்க. மோடி குஜராத்ல இருந்து வந்தாரு. அதனால நாடு பூரா குஜராத்திங்களுக்கு வெறுப்ப உண்டாக்குறதுக்கு அவங்க ஒரு வாய்ப்பு கூட விட்டு வைக்கல. அதோட நிக்கல. அவங்க என்னுடைய அப்பா அம்மாவை கூட தப்பு தப்பா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சகோதர சகோதரிகளே, இப்ப 2024ல காங்கிரஸ் அப்புறம் இண்டி அலையன்ஸ் எப்படிப்பட்ட ஒரு பொய்யோட இந்த மைதானத்துக்கு வந்திருக்காங்கன்னா, அப்புறம் அவங்களோட ஈகோ சிஸ்டம் அந்த பொய்யுக்கும் ஒத்துழைச்சுக்கிட்டு இருக்கு. அரசியல் அமைப்பை காட்டுறாங்க, இடஒதுக்கீட வாங்கிரோம்னு பயத்தை காட்டுறாங்க. முழுமையா அவங்க மனசுக்கு தோன்ற புரளிங்க. இதுதான் அவங்களோட வேலை. ஒரு சில வாட்டி சொல்லுவாங்க, மோடிக்கு குடும்பமே இல்ல. அப்ப குடும்பத்துல உள்ளவங்களுக்கு ஊழல் பண்றதுக்கு லைசன்ஸ் கிடைச்சிருக்கா என்ன? ஒரு வாட்டி மோடியை ஜெயில்ல போட்டுருவேன்னு சொல்றாங்க. ஒரு வாட்டி மோடியோடைய தலைய உடைச்சிருவேன்னு சொல்றாங்க. இந்த மாதிரி விஷயங்களை வச்சுதான் அவங்க தேர்தலுடைய மைதானத்துல இறங்கியிருக்காங்க. அப்புறம் பாருங்க, இந்த தடவை போன தடவையை விட குறைச்ச சீட்ஸ் தான் வாங்க போறாங்க.